எட்டு திக்கும் பறந்து சென்று வெற்றிக்கொடி நாட்டும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும். இன்று நாள் 29/5/2024 புதன்கிழமை. தினசரி செய்தி நேரம் காலை 6 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி. செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன். தமிழர் நலம் காப்போம். முக்கிய செய்திகள். ஜப்பான் டோக்கியோ நகரில் உள்ளது போல் சென்னையில் வெள்ளத்தடுப்பு திட்டம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. இந்தியா முழுவதும் வெப்ப அலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டிய வெப்பம். மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 106.3 டிகிரி வெப்பம். வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை கருவி குற்றாலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. டிரைவிங் லைசன்ஸுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் பணி மே 31 வரை கால அவகாசம். ரிசர்வ் வங்கியில் பிரபாக் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னையில் சோலாரில் இயங்கும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ள பேரிகார்டு அறிமுகம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பொனரி மஞ்சு விரட்டு போட்டியில் 10 பேர் காயம். நீலகிரி கூடலூர் பகுதியில் கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானை மீட்கப்பட்டு தாயுடன் விடப்பட்டது. கயிறு இழுக்கும் போட்டியில் இந்தியா சீனாவை வீழ்த்தியது. 98.4 மில்லிமீட்டர் மழை கேரளம் கொச்சியில் பதிவானது. தென்மேற்கு பருவமழை 3 முதல் 4 நாட்களில் பெய்யத் தொடங்கும். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் மேம்பாட்டிற்கு உங்கள் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.